இங்க ஒரு ஹீரோ கிட்ட நேத்து நடந்தத பார்த்தா என்னைய நானே மறந்துருவேனோன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்ட ஹீரோ ரொம்பவும் ஃபீல் பண்றான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட் இதெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, நம்மளுக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போறான். அதே சமயத்துல இந்த கேஸ விசாரிக்கும்போது மதுமிதான்னு ஒரு பொண்ண பத்தி விசாரிக்கிறாங்க. சோ அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பார்க்கறாங்க. அவன் கடைசியா இறந்து போனவனோட பேரை சொல்லி கேட்டு பார்க்கறாங்க. அத கேட்டதுமே என்னோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல அவன் டீச்சரா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு நாள் இவங்க பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஸ்கூல் வேணாம், வேற ஸ்கூல் மாத்திடலாமான்னு கேட்டிருப்பா. ஆனா இவங்க அதை பெருசா எடுத்துக்காமலே விட்டுருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணோட வீடியோ வச்சு மிரட்டி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை வச்சு அவங்க ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணையே மிரட்டியிருப்பாரு. ஒரு நாள் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு காணாம போயிருவா. அப்ப இவங்க போலீஸ்லாம் வந்து விசாரிப்பாங்க. அப்பதான் இவங்க அம்மா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தான்யா என்னாலதான் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறா. ஆனா இவங்க அம்மா இந்த விஷயத்த வெளியே சொல்லாதன்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணுமே நம்ம ஃப்ரெண்டு நம்மளாலதான் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு குற்றவாளிச்சிலே அந்த பொண்ணுமே இறந்து போறா. தென் ஹீரோவும் இவர் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் இவங்க ஒய்ஃப் ஞாபகம் இவர் வந்துருது. ஆக்சுவலா இவங்க ஒய்ஃப் சின்ன சின்ன பசங்கள்லாம் கவுன்சிலிங் கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த மதுமிதான்ற பொண்ணுக்கும் கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒரு நாள் இவங்களுக்கு ஞாபகம் மறதி ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குதா. அப்ப 2 மணின்னு கூட பார்க்காம சமைக்கலாம் ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்து இவர் மூவ் ஃபீல் பண்றாரு. அண்ட் அன்னில இருந்து இவங்களை தனியா அனுப்பாம இவரே போய் டிராப் பண்ணிட்டு வராரு. அப்பதான் அந்த மதுமிதான்ற பொண்ணையும் மீட் பண்ணி கவுன்சிலிங்ல நிறைய விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதை வச்சு கேஸ் போறாங்க. பட் இவங்க கோர்ட்ல நிற்கும் போது எல்லாமே மறந்து போய் எதுவுமே சொல்ல முடியாம நிக்கிறாங்க. அதனால இந்த கேஸும் டிஸ்மிஸ் ஆயிடுது. நம்மளாலதான் இவங்க பொண்ணுங்கலாம் ஒத்துக்கிட்டு இந்த கோர்ட்டுக்கே வந்தாங்க, எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க ஹஸ்பண்டே மறந்துடுறாங்க. இருந்தாலுமே அந்த குழந்தைகளை பத்தி மறக்காம டைரியில எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க அந்த பொண்ணுங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில இறந்து போறாங்க. அதை பார்த்த இவர் இனிமேல் நம்ம அந்த பொண்ணுங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பழி வாங்க ஆரம்பிக்கிறாரு.